ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தைப்பூசத்துக்கு நம்ம வீட்டு சமையல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வச்சுருக்கேன், கேரட்டு முள்ளங்கி பீன்ஸு சேர்த்து சாம்பார் வச்சுருக்கேன். பொங்கல், பருப்பு பாயாசம், பீட்ரூட் பொரியல், மெது வடை, பருப்பு வடை, அப்பளம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு பாசிப்பருப்பு 150 கிராம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வறுத்துருக்கேன் பாருங்கள். பொன்னிறமாக செவரை நல்லா வறுத்துருங்க. நீ பாருங்கள், நல்லா வறுத்துட்டேன். சூடாக இருக்குது. பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பாருங்கள். தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஒரு அரை டம்ளர் பச்சை அரிசியும் சேர்த்து ஊற வச்சிடலாம். 150 கிராம் பாசிப்பருப்பு. பாருங்கள், வறுத்த பாசிப்பருப்பு கூட 1/4 டம்ளர் கொஞ்சமாக ஒரு 4 டீஸ்பூன் கூட வர்ற மாதிரி சேர்த்துக்கணும். தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். மூடி போட்டு வைங்க. பொங்கலுக்கு பச்சரிசி பாசிப்பருப்பு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. மெது வடைக்கு 3 மணி நேரம் உளுந்து ஊற வச்சு நல்லா அரைச்சிருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பருப்பு வடைக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்து ஒன்றும் பாதியமாக பல்ஸ் மோடில் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சோம்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் சேர்த்து கலந்து வச்சு வடை போட்டுடலாம். இங்கே வடை ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிடுது. மெது வடையும் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் புது வெல்லம் சேர்த்ததால் நல்ல வெள்ளையாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸு. தைப்பூசத்துக்கு நம்ம வீட்டு சமையல் ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், தைப்பூசத்துக்கு நம்ம வீட்டு சமையல் முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு சேர்த்து சாம்பார் வச்சுருக்கேன். அப்பளம், பொங்கல், பைத்தம்பருப்பு பாயாசம், பீட்ரூட்டு பொரியல், உளுந்து வடை, பருப்பு வடை, மெது வடை சொல்லுவோம். மெது வடை, பருப்பு வடை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.